எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம அகைன் ஒரு தரமான டைம் டிராவல் கதையை பார்க்க போறோம். அதுவும் சாதா டைம் டிராவல் கிடையாது, பேரலல் யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை. கதையில ஹீரோயின் ஒருத்தங்க அவங்களோட பொண்ணை ஒரு சைக்கோ கொலை பண்ணிடுறான். பதிலுக்கு அந்த சைக்கோவையும் அவங்க போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இவன் இந்த உலகத்துல மட்டும் சாகக்கூடாது, இருக்கிற எல்லா பேரலல் யூனிவர்ஸ்லயும் அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பேரலல் யூனிவர்ஸா போறாங்க அந்த சைக்கோவை கொல்றதுக்காக. இப்படி போற இவங்களோட பயணத்துல என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. சோ கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. கதை இன்னும் நல்லா இருக்கும். நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ரெடெக்ஸ்ன்ற ஒரு டைம் டிராவல் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல பயங்கரமான கோவத்துல இருக்கிற ஒரு லேடி ஒருத்தங்க, இவங்களோட பேரு ஐரின். இவங்களுக்கு முன்னாடி ஏதோ நெருப்பெறிகிற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா சேர்ல ஒருத்தரை கட்டி போட்டு வச்சு அவரை உயிரோட எரிச்சிருக்காங்க இவங்க. அப்படியே அவரு துடிச்சு சாகும் பொழுது இங்க ஐரனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இப்ப கதை அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போகுது. கன்னு கீழே விழுந்து போயிருக்கு. ஐரின் ஒரு ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஐரனுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு சாகடிக்க ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா ஐரின் பெட்டு அந்த பர்சன் மேல விழுற மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு எழுந்து கன்னை எடுத்து பெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பர்சனை பெட்டோடவே வச்சு ஷூட் பண்றாங்க. இது சப்ரஸர் மாதிரி வேலை செஞ்சு சவுண்ட் அவ்வளவா வெளியே கேட்காது. ஐரின் இறந்து போன அந்த பர்சனுடைய வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அவரு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணுத்த வச்சிருக்காரு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா நிறைய பெண்களுடைய முடிகளா இருக்கு. அதுலயும் 1 2 3ன்னு நம்பர்லாம் போட்டு இருக்கு. அதுல நம்பர் 12ன்ற அந்த முடியை எடுத்து ஐரின் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா இது அவங்க பொண்ணோடைய முடி. ஐரின் இப்ப போட்டு தள்ளினது ஒரு சைக்கோ கொலகாரனை. சோ அடுத்த நாள் ஆகுது. ஐரின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. பார்த்தா இவங்க போட்டு தள்ளின அதே சைக்கோ கொலகாரன் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. இந்த ஆளை தான் நேத்தே போட்டு தள்ளிட்டாங்களே, எப்படி இந்த ஆளு உயிரோட வந்தாரு அப்படின்னு நம்ம குழப்பத்துல இருக்கோம். ஆனா ஐரின் கூலா அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த சைக்கோவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோவுக்கு இவங்கள அடையாளம் தெரியல போல. அவர் மாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனர் லேடி ஒருத்தவங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்க ஐரினும் ஆர்டர் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா அந்த சைக்கோ வேலையை முடிச்சுட்டு ஆளு வீட்டுக்கு போக போறாரு போல. அதனால ஐரினும் இல்ல எனக்கு ஃபுட்டு வேணாம் அப்படின்னு டிப்ஸை மட்டும் கொடுத்துட்டு தேங்க்யூ டேப் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓனர் லேடிக்கு ஷாக்கு. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எங்க வேலையை முடிச்சுட்டு அந்த சைக்கோ அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியே கார்ல நம்ம ஐரின் ஃபாலோ பண்ணி வராங்க. அவர் வீட்டுக்குள்ள போன உடனேயுமே இவங்க பேக்ல இருந்து அந்த சைக்கோவுடைய வீட்டு சாவி மொத்தமும் இவங்க கிட்ட இருக்கு. பேக் டோரை ஓபன் பண்ணி நைஸா இவங்க வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல எந்த ஒரு டிஷ்ஷையும் வாஷ் பண்ணாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஐரின் மெதுவா பெட்ரூமுக்கு போனா அங்க தூங்கிக்கிட்டு இருக்காரு சைக்கோ. அவரை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. எதுக்காக அவளை சூஸ் பண்ண? அவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. அவ என் பொண்ணு. அவ பேரு ஆனா. இதுவாவது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்பர் தானே. நம்பர் 12 இப்ப தெரியுதா? அவ முடிய கூட நீ பாக்ஸ்குள்ள வச்சிருக்கியே. உன்னை எத்தனை தடவை கொன்னாலும் உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு ஒரு துளியும் குறையல அப்படின்னு ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த சைக்கோ உடனே யார் நீ என்ன பண்ற அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா கத்தி எடுத்து ஒரு சொருகி கன்னுலயே நெத்தி பொட்டுல ஒண்ணு போடுறாங்க. அவ்வளவுதான் அந்த சைக்கோ காலி. சோ அகைன் ஒரு வீட்டுல இருக்கிற அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. நம்பர் 12ன்னு போட்ட ஒரு பெண்ணுடைய முடி இருக்கு. அது நம்ம ஐரினோட பொண்ணு. அவங்க பேரு ஆனா. அவங்களோட முடிதான் போல. இப்ப அகைன் அடுத்த நாள் ஆகுது. அதே ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஐரின் இருக்காங்க. அந்த சைக்கோ கொலகாரன் அந்த ரெஸ்டாரண்டோடைய கிச்சன்ல இந்த சமைக்கிற வேலையை தான் பாக்குறாரு. ஆனா இப்போ வேற யாரோ வராங்க. அந்த ஓனரமாவும் சாப்பிட என்ன வேணும்னு கேட்க, இல்ல கிச்சன்ல வேற யாரோ வேலை செய்யறாங்க. எது வேற யாரோவா? அவரு தான் 15 வருஷமா ஒர்க் பண்றாரு. அவன் உங்களுக்கு யார் வேணும்? அது அப்படின்னு ஐரினால எதுவும் பேச முடியல. சடனா மேடம் டேபிள கிளீன் பண்ணட்டுமா அப்படின்னு டேபிள கிளீன் பண்ண வந்த கிளீனரு பார்த்தா அவர் தான் அந்த சைக்கோ. ஐரின் பயந்து போறாங்க. டக்குன்னு கன் எடுத்து அவர் ஆன் த ஸ்பாட்லயே போட்டு தள்ளிடுறாங்க. பட்ட பகல்ல ரெஸ்டாரண்ட்ல அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அப்பதான் ஓசில ஓட்ட வடை சாப்பிடலான்னு போலீஸ்காரரும் உள்ள வந்திருக்காரு. பார்த்தா அவர் இந்த விஷயத்த பார்த்துட்டு இங்க பாருங்க, அசையாதீங்க, ஒழுங்கு மரியாதையா கன்னை கீழே போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஐரின் வேகமா அவங்க பேக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஐரின் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே இருக்கிற ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. ஆனா ஒரு போலீஸ் பாத்துறாரு. சோ போலீஸ் மூலியமா தகவல் போய் இவங்க ஓட்டிட்டு இருக்கிற வெள்ளக்கார போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. சோ ஐரனும் வளைச்சி நெளிச்சு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸ் பின்னாடியே வருது. இதெல்லாம் தாண்டி முன்னாடியும் இவங்கள பிளாக் பண்ணிடுது.
காரை விட்டு இறங்கி சந்துக்குள்ள புகுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஐரின். அப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல 12வது நம்பர் ரூம்குள்ள அவங்க போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. வெளியே போலீஸ் நிக்கிறாங்க. மேடம் ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க, இல்லனா அவ்வளவுதான் கன்னோட அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. ஆனா நம்ம ஐரின் வந்து அந்த ரூம்குள்ள இருக்காங்க. அந்த ரூம்குள்ள ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்னு இருக்கு. வேக வேகமா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டிவைஸ்க்குள்ள போயிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி உள்ள இருக்கிற பட்டனை அவங்க பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க வெளியே போலீஸும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போகலான்ட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கதவை உடைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்ட்டு அந்த ரூம் உள்பக்கமா பாம்பு வெடிச்ச மாதிரி வெடிச்சு செதறுது. போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் அப்படியே பறந்து போய் விழுறாங்க. சடனா பார்த்தா எல்லாமே நார்மல் ஆகுது. அந்த ரூம்குள்ள யாரும் இல்ல. ஆனா திடீர்னு ஐரன் இருக்கிற அந்த பாக்ஸ் உருவாகுது. அந்த பாக்ஸ்ல இருந்து ஐரனும் வெளியே வராங்க. சோ இப்பதான் நமக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த பாக்ஸ் வந்து ஒரு டைம் டிராவல் டிவைஸ். இந்த டிவைஸை யூஸ் பண்ணி டைம் மட்டும் கிடையாது, வேற ஒரு உலகத்துக்கே பேரலல் யூனிவர்ஸ்க்கே போகலாம். சோ அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தது எல்லாமே ஐரின் வந்து ஒவ்வொரு பேரலல் யூனிவர்ஸ்க்கா டிராவல் பண்ணி அந்த சைக்கோ கொலைகாரனை கொன்னுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பொண்ணு ஆனாவை கொலை பண்ணது அந்த சைக்கோ கொலைகாரன் தான். அதனாலதான் ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் கொல்றாங்க. இந்த பேரலல் யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே ஒரே மாதிரிலாம் இருக்காது. சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஒரு தடவை அந்த சைக்கோவை ஈஸியா கொலை பண்ணிடுவாங்க. இன்னொரு தடவை அந்த சைக்கோ உங்க கழுத்தை நெரிச்சு இவங்களே காலி ஆயிருப்பாங்க. மத்த உலகத்துல ரெஸ்டாரண்டோடைய கிச்சன்ல ஒர்க் பண்ற செஃப் அவரு, ஆனா போன உலகத்துல அவரு கிளீனரா இருந்திருப்பாரு. சோ இப்படி சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஒவ்வொரு உலகத்திலையும். ஜஸ்ட் மிஸ் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. ஆனா கரெக்டான டைம்ல அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி இப்ப வேற ஒரு ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. சோ நம்பர் 12ன்ற ஒரு ஹோட்டல் ரூம்ல தானே அவங்க டைம் மிஷின் இருக்கு. சோ அதனால வேகமா ரிசப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரூம் நம்பர் 12 ஓபன்ல இருந்தது, என் பொருள் எல்லாம் வச்சுட்டேன், அந்த ரூமை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ரூமை புக் பண்றாங்க. அப்புறம் திரும்ப ரூமுக்கு வந்து அங்க நிறைய சாவி இருக்கும்ல, அதுல ஹோம்னு போட்ட சாவியை எடுத்து ஐரின் வந்து அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஆனா பார்த்தா அந்த வீட்டுல யாரையும் காணோம். ஏன் அப்படின்னா ஐரின் வந்து இப்ப பேரலல் யூனிவர்ஸுக்கு தானே வந்திருக்காங்க. இங்கேயும் அவங்கள மாதிரியே ஒரு ஐரின் இருப்பாங்கல்ல, ஆனா பார்த்தா அவங்க வீட்டுல இல்ல. இவங்க அப்படியே உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரொம்ப சோகமா அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நைட் டைம் ஆகுது. ஐரின் வந்து நேரா ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. அவரோட பேரு வந்து ஜானத்தன். அவர்கிட்ட போயிட்டு இவங்க சிகரெட் கேட்க, ஆக்சுவலா நான் சிகரெட்டை விட்டுட்டேன், அதுக்காக தான் இந்த சப்போர்ட்டிங் குரூப்புக்கு வந்திருக்கேனே, என்கிட்ட நிக்கோட்டின் சுவிங்கம் இருக்கு அப்படின்னு இவரு சொல்றாரு. இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விடுறவங்க இந்த நிக்கோட்டினை தான் அதிகமா எடுத்துப்பாங்க. ஐரினும் வந்து அதை வாங்கிக்கிட்டு என்னமோ இவரை தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. சரி என் கூட பாருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இவரும் கூட போறாரு. ரெண்டு பேரும் பார்ல குடிக்கிறாங்க. ஸோ ஜானத்தன் வந்து அவரை பத்தி சொல்றாரு, நம்ம ஐரினும் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ இறந்து போயிட்டா, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஜானத்தன் கிட்ட இவங்க மனசு விட்டு பேசுறாங்க. அவ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வயசான ஒருத்தங்க, ஐரின் இது நீயா, நான் உன்னோட ஸ்கூல் டீச்சர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஐரின் பயந்துடுறாங்க. ஏன்னா இவங்க வேற ரியாலிட்டில இருந்து வந்தவங்க. இங்க பாருங்க, என்ன யாரோன்னு நினைச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு முகத்தை கூட பார்க்கல நம்ம ஐரின். உடனே அந்த டீச்சர் கூட இருக்கிறவங்க, அம்மா கண்டிப்பா அது ஐரினா இருக்காதுமா, அவங்க நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த டீச்சரை சமாதானப்படுத்துறாங்க. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த ரியாலிட்டில இருந்த ஐரின் வந்து இறந்து போயிட்டாங்க போல, எப்படின்லாம் நமக்கு தெரியல. சோ அங்க இருந்தா எதுவும் ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு ஐரின் வெளியே வந்துடுறாங்க. கூடவே ஜானத்தனும் வராரு. ரெண்டு பேரும் ஒரு கார்ல இருக்காங்க. அப்பதான் ஜானத்தனும் என்னை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஐரினும் உண்மையை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நான் உன்னை இதுக்கு முன்னாடி 100 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். ஒன்னு சொல்ல முடியாது, வேற ஒரு ரியாலிட்டில இருக்கிற நீ என் பொண்ணை கொன்ன சைக்கோவை கொல்லணுன்றதுக்காக ஒவ்வொரு ரியாலிட்டியா டிராவல் பண்ணி அவனை கொன்னுகிட்டே வரேன். ஏதாவது ஒரு ரியாலிட்டில அவன் என் பொண்ணை கொல்லாம இருந்து என் பொண்ணு உயிரோட இருப்பாளா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா ரியாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்துல தான் உன்னை மீட் பண்ணுவேன், என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இன்னும் சொல்ல போனா ஒரு ரியாலிட்டில நீயும் நானும் 2 மாசம் தொடர்ந்து வாழ்ந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு அந்த ரியாலிட்டில எடுத்த போட்டோலாம் காட்டுறாங்க. இங்க ஜானத்தன் ஷாக் ஆகுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஐரின் வந்து அகைன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அங்க அந்த சைக்கோ கொலைகாரன் வரவே இல்லை. சோ ஐரினும் இந்த மாதிரி ஒருத்தர் வேலை செய்வாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஓ அவனா இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகல்ல கொன்னா ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நைட் டைம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அந்த சைக்கோவுடைய பேக் டோர் வழியா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா வீட்டுல சைக்கோ இல்ல, வெளியே போயிருக்காரு போல. சோ அவர் வந்தாருன்னா போட்டு தள்ளலான்னு இவங்க
அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அவங்க பொண்ணோடைய அந்த முடியையும் எடுத்துக்கிறாங்க. அவர் வருவாருன்னு மறைஞ்சு இருக்கும் பொழுதுதான் வீட்டுக்குள்ளேயே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஐரனும் அந்த சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த சைக்கோ கொலைகாரன் நெக்ஸ்ட் விக்டிமா ஒரு பொண்ணை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஐரனை பார்த்த உடனே என்னை விட்டு தூரமா போ அப்படின்னு அங்க இருக்கிற கண்ணாடி பாட்டில் எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. ஐரனும் இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா பின்னாடி டோர் ஓபன் ஆகி அந்த சைக்கோ கொலைகாரன் உள்ள வர கட்டி போட்டிருக்கிற அந்த பொண்ணும் பயப்படுறாங்க. டக்குன்னு ஐரனு அந்த சைக்கோவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சைக்கோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. ஐரனு அவரை ஃபாலோ பண்ணாம கட்டி போட்டு இருக்கிற அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி விட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கூட வா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு வாங்கி கொடுக்குறாங்க. பாவம் சாப்பிடவே இல்லை போல, அவ்வளோ வேகமா சாப்பிடுறாங்க. சரி, உன் பேர் என்ன, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் விடுறேன். என்னோட பேரு மியா, எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது, எங்க கொண்டு போய் விடுவீங்க? ஒரு ஹோம்ல தான் இருந்தேன், அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, வெளியே வந்தேன், இந்த ஆளு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்ப அகேன் அவன் என்ன பிடிச்சானா, நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டே அவனை நான் போட்டு தள்ளிடுவேன். ஏன்னா அந்த சைக்கோ எங்கெங்க போவான்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். இப்ப அந்த ஆளு எக்கோ கேனியன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் போய் தங்கியிருப்பானே. நேரா போறேன், போட்டு தள்ளுறேன், ஓகேயா? ஓ அப்படியா, அப்பனா நானும் உங்க கூட வரட்டுமா? எங்க பாரு மியா, அது ரொம்ப டேஞ்சரு. நீ என்ன பண்றனா, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நடந்த விஷயத்த சொல்லு. உனக்கு எதுவும் காசு வேணும்னா என் பேக்ல பணம் இருக்கு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மியாவும் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஐரன் வந்து மிரர் வழியா பார்க்கும் பொழுது மியா வந்து வேகமா ஓடுறாங்க. ஐரனுக்கு டவுட் ஆகுது. உடனே பேக்கை செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு பணத்தை மட்டும் எடுக்கல, அவங்க வச்சிருந்த கன்னையும் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. ஐரன் வேகமா மியாவை பிடிக்கணும்னு போறாங்க. ஆனா மியா எங்க போனாங்கன்னே தெரியல. அடுத்த நாள் ஆகுது. கன்னை ஆட்டையை போட்ட நம்ம மியா வந்து அந்த சைக்கோவை இவங்க கையால கொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்காங்களே. ஆனா இவங்களுக்கு கன்னை ஒழுங்கா குறி பார்த்து சுட தெரியாது. அதனால ஒரு சோடா கேனை வச்சு அதை ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தா துப்பாக்கி சுட மாட்டேங்குது. ஏன்னா உள்ள புல்லட்டே இல்ல. அட என்னடா இதுன்னு புல்லட்டை வாங்கலான்னு ஒரு பெரிய கடைக்கு போறாங்க. கன்னு லைசன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் துப்பாக்கியை வாங்க முடியும். இந்த அம்மாவுக்கு துப்பாக்கியை பிடிக்கவே தெரியல, எப்படி லைசன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கிறவங்க புல்லட் வாங்கிட்டு வருவாங்கல்ல, அப்படி வாங்கிட்டு வந்த ஒருத்தருடைய கார்ட்ல இருந்து புல்லட்டை ஆட்டையை போட்டு வேகமா ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோட்ல நின்னுகிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேக்குறாங்க. ஏன்னா இவங்க அந்த எக்கோ கேனியனுக்கு போகணும், அங்கதான் அந்த சைக்கோ கொலைகாரன் இருப்பான். ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த லேடியும் பாப்பா என் வண்டியில ஏறிக்கோ, நான் கொண்டு போய் விடுறேன்னு லிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் ட்ரக்ல போய்கிட்டு இருக்காங்க. எக்கோ கேனியனுக்கு முன்னாடியே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க அந்த ட்ரக் டிரைவரும் மியாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரக் டிரைவர் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஆனா மியா எதையும் சொல்ற மாதிரி இல்ல. என்ன சொல்ல முடியும்? நான் இந்த மாதிரி ஒருத்தரை கொல்ல போறேன்னு சொல்ல முடியுமா? அதனால எதுக்கும் பதில் சொல்லாம வந்த வேலையான சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஐரின் வராங்க. ஐரினை பார்த்த மியாவும் ஐயோ இங்கேயே வந்துட்டாங்களா, நம்ம எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு பதட்டமாகறாங்களா. ட்ரக் டிரைவரும் என்ன ஆச்சுமா உனக்கு? இல்ல ஒன்னும் இல்ல, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு பாத்ரூம் போற சாக்குல அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஐரின் மியாவை பிடிச்சிடுறாங்க. நீ அவனை கொல்றதுக்கு தான் வருவ அப்படின்னு எனக்கு தெரியும், அதான் கரெக்டா உன்னை பிடிச்சேன். இங்க பாரு, கன்னு உங்ககிட்ட இருக்கிறது சேஃப் கிடையாது, என்கிட்ட அதை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா மியா முடியாதுன்னு சொல்லும் பொழுது அங்க அந்த ட்ரக் டிரைவர் வந்து, ஓ இதுக்குதான் பயந்தியா பாப்பா, இவங்க என்ன உன்னை கடத்த ட்ரை பண்றாங்களா, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு 911க்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. போலீஸ் வந்தா மியா கிட்ட கன் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால ஐயோ போலீஸ்லாம் வேணாம், அது வந்து இவங்க என்னோட ஆன்டி தான், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா அதான் அடையாளம் தெரியாம பயந்துட்டேன் அப்படின்னு மியா சொல்லியும், நீ ஏதோ பொய் சொல்றேன்னு தோணுது பாப்பா, எனக்கு சரியா படல, நான் போலீஸ்க்கே கால் பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. எங்க பாருங்க, நீங்க கால் பண்ணி போலீஸ் வந்தாங்க அப்படின்னா ஹைவேல இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் லிஃப்ட் கொடுக்குறேன்னு நீங்க கடத்துறீங்கன்னு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அடி பாவி, உனக்கு லிஃப்ட் கொடுத்தது ஒரு குத்தமா அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணாம ட்ரக் டிரைவர் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஐரனும் மியாவை கூட்டிட்டு அவங்களோட வண்டியில ஏறிட்டு, இங்க பாரு மியா, ஒழுங்கா என் கன்னை கொடு, நான் அந்த சைக்கோவை பாத்துக்கிறேன், நீ பத்திரமா ஹோமுக்கு போ. அதெல்லாம் முடியாது, நான் வேணா கன்னு தந்துடுறேன், ஆனா நான் உங்க கூடயே தான் இருப்பேன். ஐரனுக்கும் வேற வழி தெரியல. சரி ஓகே கன்னை கொடு, ஆனா இங்க பாரு, என் கூட இருந்துகிட்டு லூசுத்தனமா அதையும் பண்ணாத, நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும், புரியுதா? மியாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே அந்த சைக்கோவை கொல்றதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்கோ கேனியனுக்கு முன்னாடி வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அங்க இருக்கிற கடையில திங்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு உள்ள போகும்பொழுது இந்த மியா பொண்ணு சரியான திருட்டு கொட்டை போல அங்க இருந்து ஒரு ஒயின் பாட்டில் ஆட்டைய போடலாம்னு நினைக்கும் போதுதான் அங்க இருந்த நோட்டீஸ் போர்டுல இந்த மாதிரி மியா காணாம போயிட்டாங்க அப்படின்னு மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கு. அதையே மியா பாத்துக்கிட்டு இருக்கும்போது கடையில வேலை செய்யறவரு மியாவை பிடிச்சிடுறாரு. ஏய் என்ன வேலை பாக்குற நீனு, இந்த ஒயின் பாட்டில் எவ்வளவு வேலை
தெரியுமா, ஆட்டைய போடுறியா நீனு, அது வந்து நான் தெரியாம தான் எடுத்தேன் அப்படின்னு அவங்க பேசும்பொழுது டக்குன்னு ஐரின் அங்க வந்து சார் சார் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுருங்களேன். ஏதோ மன்னிச்சு விடுறதா, இப்ப மன்னிச்சு விட்டா இதே வேலைய வேற ஒரு கடையில பண்ணுவா, இதுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இவரு போலீஸ்க்கு காலே பண்ணிடுறாரு. அப்ப அந்த நேரம்னு பார்த்து கடைக்குள்ள ஒரு கஸ்டமர் வராரு. யாரான்னு பார்த்தா அது அந்த சைக்கோ கொலகாரன் தான். சும்மா விடுவாங்களா ஐரின், டக்குன்னு கன் எடுத்து அந்த சைக்கோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவரு கடைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாரு. பதிலுக்கு அவரும் ஷூட் பண்ண இவங்க அந்த பில்டிங் போற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. கடையில வேலை செய்யறவரும் கடையில ஒரு ஷாட் கன் வச்சிருப்பாரு போல, அதை எடுத்து அந்த சைக்கோவை சுடலான்னு பார்த்தா சைக்கோ கிட்ட குண்டடி வாங்கி ஆளு அங்கேயே காலி ஆகுறாரு. சோ அவரோட கன்னை நம்ம ஐரன் எடுத்துக்கிட்டு சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா மியா இங்கேயே இருந்தாங்கன்னா ரொம்ப ஆபத்து. மியா நீ அப்படியே ஒளிஞ்சி பத்திரமா வெளியே போயிடு, நம்ம ட்ரக்குக்கு பின்னாடி போ. அதை கேட்ட மியாவும் அங்கிருந்து மெதுவா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஐரனும் அந்த சைக்கோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பார்ல, அதனால போலீஸும் கடைக்கே வந்துடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிற அந்த சைக்கோ என்ன பண்றாருன்னா கன்னெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வந்து போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. சார் கடைக்குள்ள ஒருத்தி இருக்கா, யாரை பார்த்தாலும் சொல்றா சார், அவளை புடிங்க அப்படின்னு நம்ம ஐரனை கோத்து விட்டுறாரு. ஆனா ஐரனு பின்னாடி சைட்ல இருந்து ஷார்ட் கன்னாலேயே அந்த சைக்கோவை போட்டு தள்ளுறாங்க. போலீஸும் ஐரன் தான் ரொம்ப மோசமானவ அப்படின்னு பிடிக்க ட்ரை பண்றாங்களா, ஐரனும் மாட்டாம வேகமா ஓடி போய் அவங்க ட்ரக்குக்கு பின்னாடி ஏறிக்கிறாங்க. அங்கதான் மியாவும் இருக்காங்க. எப்படி நம்ம தப்பிக்க போறோம், மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் மியா சொல்லும் பொழுது அந்த ட்ரக்ல தான் வந்து அந்த டைம் டிராவல் பண்ற அந்த பொட்டி இருக்கு. சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு மியாவை கூட்டிட்டு அந்த பொட்டிக்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி பட்டனை பிரஸ் பண்ண உடனேயுமே அந்த ட்ரக்கு உள் சைட்ல இருந்து அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இவங்க அந்த ரியாலிட்டில இருந்து டிராவல் பண்ணி வேற ஒரு ரியாலிட்டி, கரெக்டா அதே இடம். ஆனா அந்த ரியாலிட்டில வந்து ட்ரக் எல்லாம் கிடையாது. சோ அதனால அந்த பொட்டி வந்து பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல தரையில விழுது. எங்க பொட்டிக்குள்ள இருக்கிற மியா ரொம்பவே பயந்து போறாங்க. இதுக்குள்ள இருந்தா நம்மள பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு அந்த பெட்டியை திறந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மியா வெளியே வந்து பார்த்த உடனேமே இங்க இருந்த போலீஸ்லாம் எங்க போனாங்கன்னு குழம்பி போறாங்க. அப்படியே மெதுவா அந்த கடைக்கு போறாங்க. பார்த்தா இறந்து போன அந்த கடைக்காரரு, என்ன பாப்பா என்ன வாங்க வந்திருக்க, எதுவும் வேணுமா, ஸ்பெஷல் ஆஃபர் வேற ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. செத்து போன இந்த ஆளு எப்படி உயிரோட வந்திருக்கான்னு இன்னும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. எங்க நம்ம ஐரனும் அந்த டைம் டிராவல் டிவைஸை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ட்ரக்கை உசார் பண்ணி அதுல அப்படியே இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மியாவுக்கு ஏகப்பட்ட கேள்வி, இங்க என்ன நடக்குது, இறந்து போன அந்த கடைக்காரர் எப்படி உயிரோட வந்தாரு, அதோட போலீஸ்லாம் எங்க போனாங்க, இந்த டிவைஸ் வந்து இறந்து போனவங்களுக்கு உயிரை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இது பண்ணாது, ஒரு ரியாலிட்டில இருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு நம்மள கொண்டு போகும். நம்ம இருந்த ரியாலிட்டில அந்த கடைக்காரரு இறந்து போயிட்டாரு. போலீஸ் நம்மள பிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த மிஷின் மூலியமா இன்னொரு ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். இந்த ரியாலிட்டில அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. அதனால அந்த கடைக்காரரு உயிரோட இருக்காரு. போலீஸும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மியாவும் இது நம்ம உலகம் மாதிரியே இன்னொரு உலகமான்ட்டு இதெல்லாம் இப்பதான் இவங்க கேள்விப்படுறாங்களே. அப்ப திடீர்னு வண்டியில ஏதோ புகை வர மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவங்க டிவைஸ்ல இருந்து தான் வருது புகை. அந்த டைம் மிஷின்ல ஏதோ ஒரு பார்ட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பார்ட் வேணும், அது இருந்தால் தான் ஒர்க் ஆகுமே அந்த டைம் மிஷின். ஸோ அதனால அன்னைக்கு நைட்டு ஒரு மோட்டல்ல தங்குறாங்க இவங்க. மியாவும் இந்த மிஷினை யூஸ் பண்ணி எதுக்காக நீங்க வேற வேற உலகத்துக்கு போறீங்க, ஏன்னா உன்னை கடத்தினால அதே சைக்கோ தான் என்னோட பொண்ணையும் கடத்தி கொலை பண்ணிட்டான். இந்த மிஷினை வச்சு நம்மளால டைம் டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா பாஸ்ட்டுக்கு போய் என் பொண்ணை காப்பாத்திருப்பேன். ஆனா இதால டைம் டிராவல் பண்ண முடியாது, வேற யூனிவர்ஸுக்கு தான் டிராவல் பண்ணுமே. ஸோ அதனால என் உலகத்துல அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறமா இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஒவ்வொரு உலகமா டிராவல் பண்ணி அவனை கொன்னுகிட்டே வரேன். இப்ப இந்த உலகத்திலையும் அந்த சைக்கோ இருப்பான், அவனையும் கொல்லணும். இதை கேட்ட மியாவும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே ப்ளீஸ். ஆனா மியா இது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு போன உலகத்திலேயே உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனா என்னால வாழ்க்கை முழுக்க பயந்தே வாழ முடியாது. சின்ன வயசுல இருந்தே என்னை அபியூஸ் பண்ணி கஷ்டப்படுத்தி அம்மா அப்பா இல்லாம நான் ஒரு ஹோம்லயே வளர்ந்துட்டேன். ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில நான் எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, ஐரனும் சரி வா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டைம் மிஷினை நம்ம சரி பண்ணணும், இல்லனா நம்ம இந்த உலகத்திலேயே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐரன் வந்து அன்னைக்கான நியூஸ் பேப்பரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா எல்லா உலகத்திலையும் இந்த மிஷினுக்கான பாஸ் வச்சிருக்கிற ஸ்மக்லர்ஸ் இருப்பாங்க. நார்மலா பார்க்க ஆட் மாதிரி தான் தெரியும், ஆனா அது ஒரு சீக்ரெட் மெசேஜ். ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னு ஒரு ஆடை பார்த்து ஒரு நம்பருக்கு அவங்க கால் பண்றாங்க. அட்டன் பண்ண ஆட்களும் ஒரு லொகேஷனை கொடுத்து அங்க வர சொல்றாங்க. ஸோ அடுத்த நாளே அந்த டைம்
மிஷினை எடுத்துக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல கேமரா மட்டும் இருக்கு. சோ ஐரனும் போயிட்டு என்னோட பேரு ஐரின், யூனிவர்ஸ் 00ல இருந்து வந்திருக்கேன். என்னோட மிஷின்ல ஃபியூவல் கோர் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்ல டக்குன்னு அங்க ஒருத்தர் வராரு. சரி என் கூட வாங்க அப்படின்னு இவங்கள ஒரு பங்கருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவரு மட்டும் இல்லாம இன்னொரு லேடி வராங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க இருக்கிற இந்த பங்கரே ஒரு பெரிய டைம் மிஷின் மாதிரி தான். இந்த மாதிரி மிஷின்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே நாங்க ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கா டிராவல் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்மக்லர்ஸ். உங்களுக்கு தேவையான பொருள் இதுதானே அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டை காட்டுறாங்க. ஆனா இதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு $15,000 ஆகும். ஐரினோ இது $15,000? எனக்கு என்ன இந்த மிஷினை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு $1,000 கூட வராது. நான் வேற ஏதாவது ஸ்மக்லரை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ எதுக்கு அவசரப்படுறீங்க, சரி சரி கொஞ்சம் மேல போட்டு கொடுங்களேன்னு கேட்கும் பொழுது ஐரினோ $2,000 கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வெளியே போறவங்க நம்ம ஐரினையும் மியாவையும் அந்த பங்கர்லயே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த பங்கரே ஒரு டைம் மிஷின் தானே, அது இவங்கள வேற ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு போக போகுது. ஐரன் வச்சிருக்கிற அந்த மிஷின்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். ட்ரக்லயோ கார்லயோ போட்டு கொண்டு போகலாம். ஆனா அந்த பங்கரை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போக முடியுமா? அதனால வேகமா நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு வேகமா அதுல இருந்து வெளியே வராங்க. நல்ல வேளையா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பங்கர் அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போகுது. இந்த மாதிரி டைம் மிஷினோ இல்ல டைம் பங்கரோ வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போகும் பொழுது ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் கிரியேட் ஆகுமே. சோ அப்படிதான் பங்கரே வெடிச்சு செதற மாதிரி தெரியுது. ஆனா ஐரனோ மியாவோ அங்க இருந்து தப்பிச்சு வந்து இவங்க டைம் மிஷினை ஆட்டே போடலாம்னு நினைச்சா அந்த ஸ்மக்லர்ஸை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்மக்லர்ஸ் லேடி வந்து நம்ம மியா கழுத்தை பிடிச்சு நெரிக்க மியா கையை கடிச்சு விட்டுட்டு அவங்களோட கத்தியை எடுத்து மூஞ்சில புறம் விட்டுறாங்க. அந்த லேடி வழியில துடிக்க இங்க நம்ம ஐரன் வந்து அந்த ஸ்மக்லர்ல ஒரு ஆள் இருப்பார்ல அவரை ஷூட் பண்ணிட்டு அடுத்தது அந்த லேடியும் ஷூட் பண்ணலான்னு வர மியாவும் இல்ல ஐரன் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு மியா சொல்ல ஐரனும் விட்டுறாங்க. சோ அங்க இருந்து இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பார்ட்ஸுக்கு வேற ஒரு ஸ்மக்லர்ஸ் தான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஐரன் நினைக்கும் பொழுது மியாவும் நான் அந்த பார்ட்டை அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ இப்ப இந்த பார்ட் இருக்கிறதுனால இவங்களால வேற ஒரு யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ண முடியும். சோ அதனால இந்த ப்ராப்ளம் இல்ல. இவ டைம் ரொம்ப லேட் ஆனதுனால இவங்க எங்கேயாவது தங்கணும். சோ அதனால ஐரன் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கே போறாங்க. அதோட மியா கிட்ட எல்லா யூனிவர்ஸ்லயும் இந்த வீடு காலியா தான் இருக்கும். ஏன்னா என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல அவளோட ஞாபகமாவே இருக்கும்னு நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். வேற எங்கேயாவது தான் தங்கிக்கிட்டு இருப்பேன். சோ அதனால உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, வா போலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள இவங்க போறாங்க. சாவியும் இவங்க கிட்ட இருக்கு. சோ மியாவும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. நம்ம ஐரன் வந்துட்டு அந்த மிஷினை அந்த பார்ட் யூஸ் பண்ணி சரி பண்றதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க மியாவும் அந்த வீட்டுல இந்த ஃபியூனரலுக்குலாம் கொடுப்பாங்கல்ல கார்டு, அந்த மாதிரியான கார்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸை சேர்ந்த ஐரின் இறந்து போயிட்டாங்க, அதுக்கான மெமோரியல் மாதிரி. இதை பார்க்குற மியா ஷாக் ஆகுறாங்க. அதோட அந்த வீட்டோடைய ஃபேனை பார்க்கும் பொழுது அது ஒரு மாதிரி வளைஞ்சி போயிருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துல இருந்த ஐரின் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். தான் உயிரை தானே பறிச்சுக்கிட்டாங்க. இதை பத்தி மியாவும் ஐரின் கிட்ட கேட்கும் பொழுது என் பொண்ணு இறந்து போனது வந்து எவ்வளவு சோகமான விஷயம்னு சொன்னா உனக்கு புரியாது. அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. அதனாலதான் நான் வந்த எல்லா ரியாலிட்டிலையும் அந்த உலகத்தை சேர்ந்த நான் இறந்து போயிருக்கேன். உடனே மியாவும் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா அவங்கள மாதிரி நீங்க இல்லையே, நீங்க சாகல, உயிரோட தானே இருக்கீங்க. ஏன்னா மியா நான் இருக்கிறது யூனிவர்ஸ் 00. என்னோட யூனிவர்ஸ்ல மட்டும்தான் இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்களே. சோ எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னால வேற உலகத்துக்கு போக முடியும். அங்க என் பொண்ணு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கொலைகாரனையும் என்னால திரும்ப திரும்ப கொல்ல முடியும். ஆனா மத்த உலகத்துல இருக்கிற ஐரனுக்கு இந்த மாதிரி டைம் டிராவல் டிவைஸ்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. அதனாலதான் அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உடனே மியாவும் ஒவ்வொரு உலகத்திலையும் தப்பு பண்ணாத நீங்க இறந்து போறீங்க, ஆனா எல்லா தப்பையும் பண்ற அந்த சைக்கோ மட்டும் எப்படி உயிரோட இருக்கலாம்? அவனை சும்மாவே விடக்கூடாது. எந்த ஒரு யூனிவர்ஸ்லயும் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவன் சாகணும். நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு மியா சொல்றாங்க. சோ ஐரனுக்குன்னு யாரும் இல்ல, ஆனா இப்போ மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. சோ அதனால மியா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைஸா ஐரின் போயிட்டு அந்த சைக்கோவை கொல்லலான்னு அவரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா போய் பார்த்தா சைக்கோ வீட்டுல இல்ல. சரி அந்த பாக்ஸ்ல இருந்து அவங்க பொண்ணுடைய முடி எடுப்பாங்கல்ல 12வது நம்பர், அதை எடுக்கலான்னு போனா 13ன்னு சொல்லி இன்னொரு பொண்ணுடைய முடி இருக்கு. அது யாரா
இருக்கும்னு குழப்பத்திலேயே பாத்ரூமுக்கு போய் பார்க்கும்போது தான் அங்க இறந்த நிலைமையில இந்த யூனிவர்ஸை சேர்ந்த நம்ம மியா இருக்காங்க. ஸோ அந்த சைக்கோ வந்து நம்ம ஐரனுடைய பொண்ணு ஆனியை கொன்னது மட்டும் இல்லாம அடுத்ததா இந்த உலகத்தை சேர்ந்த மியாவையும் கொன்னுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, இறந்து போன இந்த உலகத்தை சேர்ந்த மியாவை பார்த்த உடனேயுமே ஐரன் மனசுலாம் ஒரு மாதிரி ஆகுது. அந்த சைக்கோவை தேடாம திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஐரனும் மியாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் பொழுது ஐரன் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்க பாரு, டைம் மிஷின் சரியாயிடுச்சு. ஸோ அதனால நம்ம அதை யூஸ் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்க நீயும் நானும் நிம்மதியா வாழலாம். சரியா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா இந்த உலகத்தை சேர்ந்த அந்த சைக்கோவை நம்ம கொல்லவே இல்லையே, நம்ம எல்லாத்தையும் மறந்துருவோமே, தேவையில்லாம எதுக்கு அவனை கொன்னுக்கிட்டு? ஐரன், நீங்க இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது, என்ன ஆச்சு ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேட்கும் போதுதான் ஐரனும் நேத்து அவங்க பார்த்த விஷயத்த சொல்றாங்க. இந்த உலகத்தை சேர்ந்த மியாவை அவன் கொன்னுட்டான் அப்படின்னு. இதை கேட்ட மியா பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அவனை கொல்லணும்ட்டு எனக்கு வெறி இன்னும் அதிகமாயிடுச்சு. நீங்க கொல்லனா என்ன, நான் கொன்னுட்டு வரேன். மியா, அதுக்கு நான் உன்னை விட்டாதானே, ஒழுங்கா என் கூட வா. கடுப்பான மியாவும் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல கத்துறாங்க, இங்க பாருங்க இந்த லேடி என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கும்ல அதை காமிக்க மியா சொன்னதை நம்பி எல்லோருமே நம்ம ஐரனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஐரனும் இங்க இருக்கிறவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு வேகமா ஓடி போய் ட்ரக்ல இருக்கிற அந்த மெஷினை யூஸ் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அந்த மெஷின் வந்து ரேண்டமாலாம் ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போவாது, கரெக்டா ஆர்டரா ஒவ்வொரு யூனிவர்ஸா தான் கொண்டு போகும். நம்ம வேணும்னா திரும்ப வந்த யூனிவர்ஸ்க்கே வரலாம். ஸோ அப்படிதான் நம்ம ஐரன் வந்து அடுத்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அந்த மெஷின் அங்க இருந்து வெடிய அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. போற அவசரத்துல பேகை விட்டு போயிருப்பாங்க ஐரன். அந்த பேக் எடுத்துக்கிட்டு மியா அங்க இருந்து ஓடி போறாங்க. அந்த பேக்குள்ள இருந்து கண்ணையும் எடுக்கிறாங்க. 2 புல்லட் தான் இருக்கு. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற சைக்கோவை நம்மளே போட்டு தள்ளலாம் அப்படின்னு இவங்க ரெடி ஆகுறாங்க. எங்க வேற உலகத்துல இருக்கிற நம்ம ஐரன் வந்து அவங்க மனசு விட்டு யாருக்கிட்டையாவது பேசணும்னு தோணுது. ஜானத்தன் ஒருத்தரை பார்ப்பாங்கல்ல, ஸோ அதனால அவரை போய் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட வழக்கம் போல பேச்ச போடலான்னு பார்த்தா, ஆனா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அந்த ஜானத்தன் வந்து நம்ம ஐரன் கிட்ட அவ்வளவா மடங்க மாட்டுறாரு, நெக்கலா பேசுறாரு. ஸோ ஐரனும் வந்து அவர்கிட்ட பேசாம அங்க இருந்து வந்துடுறாங்க. எங்க மியா அவங்க இருக்கிற உலகத்துல 2 புல்லட்டை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு புல்லட்டை ஆட்டைய போடலான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட திருடி இருப்பாங்க. ஆனா அங்க இருந்து ஒரு ஆள் பாத்துடுறாரு. வேகமா மியா அங்க இருந்து ஓடி போறாங்க. அங்க அடுத்த உலகத்துல இருக்கிற ஐரன் வந்து அந்த சைக்கோ கொலகாரனை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட் கன் ஒன்று எடுத்துக்கிட்டு நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இருந்த அந்த ஓனர் லேடி கிட்ட இந்த மாதிரி இப்படி ஒரு ஆள் ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லி கேட்க, எது அவனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்சான், அப்புறம் ஏதோ ஒரு 2-3 பொண்ணை கடத்திருப்பான் போல, அதனால ஜெயில புடிச்சு வாழ்நாள் தண்டனையை கொடுத்துட்டாங்க, ஜெயில தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஐரனுக்கு எதுவும் புரியல. 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சைக்கோவை ஜெயில புடிச்சு போட்டாங்க அப்படின்னா நம்ம பொண்ணை அவன் கடத்திருக்கவே மாட்டானே அப்படின்னு வேகமா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. எல்லா யூனிவர்ஸ்லயும் அந்த வீடே அப்படியே இருண்டு போயிருக்கும். ஆனா இப்ப பார்த்தா லைட்லாம் தொங்குது. சோ அதனால ஐரனும் உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும் பொழுது ஜன்னல் வழியா தெரியுது உள்ள இந்த உலகத்தை சேர்ந்த ஐரனும் அவங்க பொண்ணு உயிரோட 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு. அதை பார்த்து ஐரனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுவும் கரெக்டா அவங்க பொண்ணு வெளியே வராங்க. நம்ம ஐரனும் அவங்க பொண்ணை பக்கத்துல பார்க்கணும்ட்டு அப்படியே பக்கத்துல போகும் பொழுது அந்த பொண்ணு ஆனியும் பயந்து போயிடுறாங்க. அம்மா, என்னம்மா பின்னாடி வந்து நிக்கிறீங்க, பயந்துட்டேன் தெரியுமா, நான் ஒன்னும் உன்னோட அம்மா கிடையாது, என்னம்மா வளர்றீங்க, அது சொன்னா உனக்கு புரியாது, இங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சேஃபா இருக்கணும், அதான் என் ஆசை, தெரியாத ஆளுங்க கூட பேசாத, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐரன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எங்க நம்ம மியா இருக்கிற அந்த உலகத்துல இருக்கிறது 2 புல்லட் பரவாயில்ல அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டே நேரா அந்த சைக்கோடைய வீட்டுக்கு போக அங்க சைக்கோ அந்த உலகத்தை சேர்ந்த மியாவை கொலை பண்ணி பேக் பண்ணி கார் டிக்கில வைக்கும் பொழுது நம்ம மியா கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. அதோட ஷோல்டர்ல ஷூட் பண்றாங்க. அந்த சைக்கோவும் கீழே விழுந்துடுறாரு. மெதுவா பக்கத்துல போனா விழுந்த இடத்துல சைக்கோவை காணோம். அவர் அப்படியே காரை சுத்திட்டு வந்து பின்பக்கமா இருந்து மியாவை பிடிச்சி ஒரே அடி, அவ்வளவுதான், மியா அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அதோட அந்த சைக்கோவுக்கு ஷாக்கு, இப்பதானே இவளை கொன்னு கார்ல பேக் பண்ணும், அவள மாதிரியே இருக்காளே இவளும், ஒருவேளை ட்வின் சிஸ்டரா இருப்பாங்களோ அப்படின்னு இந்த மியாவையும் அப்படியே தூக்கி கார் டிக்கில வச்சு ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஐரனும் இதே உலகத்துக்கு அந்த மிஷினை யூஸ் பண்ணி வராங்க. ஏன்னா இது வரைக்கும் ஐரன் நூத்துக்கணக்கான உலகங்களுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி கதை தான். அதனால சைக்கோவை பழி வாங்கணும்னு கொண்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த உலகத்துல அந்த சைக்கோ ஜெயில இருக்காரு. இவங்க ஹாப்பியான லைஃபா வாழ்றாங்க. நம்ம ஐரனுக்கு வந்து கஷ்டமா இருக்கிறதுலாம் இந்த யூனிவர்ஸ் வரைக்கும் தான். எல்லா சைக்கோவையும் கொண்டாச்சு, இந்த உலகத்தோட சைக்கோவை மட்டும் தான் கொல்லல. அதனால அவரை கொல்லலான்ட்டு வீட்டுக்கு போனா வீட்டோடைய கதவு உடைஞ்சிருக்கு. அதோட நம்ம ஐரனோட கன் அங்க இருக்கு. சோ மியா கன்னோட இங்க வந்திருக்கணும். ஆனா சைக்கோ மியாவை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஐரன் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சைக்கோவை பத்தி ஐரனுக்கு நல்லா தெரியும், அவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியும். சோ அதனால அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த சைக்கோவும் ஷோல்டர்ல குண்டடி வாங்கிட்டார்ல மியா கிட்ட. சோ அந்த காயத்தை அவரு பாத்துக்கிட்டு இருக்கும்போது மயக்கத்துல இருந்த மியா கண்ணை முழிச்சிட்டாங்க போல. கார் டிக்கில தானே இருக்காங்க, கிக் பண்ணி ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அந்த சைக்கோவும் அப்படியே கோவமா போய் மியாவை பிடிச்சி ஒரு பேரல்குள்ள அடைச்சி ஒரு ஆக்ஸாலேயே வெட்ட ஆரம்பிக்கிறாரு. மியா ரொம்ப பயந்து போறாங்க. ஆனா திடீர்னுட்டு இந்த ஆக்ஸால வெட்டினே உன்னை கொல்றதுக்கு வெட்டினேன்னு நினைச்சியா, இது வழியா தானே தண்ணி உள்ள வரும், நீ கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு சாகணும் அப்படின்னு அந்த பேரலை அப்படியே உருட்டிக்கிட்டே தண்ணியில போட போறாரு இவரு. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஷார்ட் கன்னோட நம்ம ஐரின் வராங்க. ஷூட் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. அந்த சைக்கோ தப்பிக்க ட்ரை பண்றாரு. அந்த பேரலையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட ஓட்ட வழியா தண்ணி பேரலுக்குள்ள வந்து அவ்வளவுதான், நம்ம மியா கொஞ்சம் கொஞ்சமா சாக போறாங்க. இதை பாக்குற ஐரனும் மியாவை காப்பாத்துறதுக்கு வேகமா ஓடி வராங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு பியர் ட்ராப்ல அவங்க கால் மாட்டி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த சைக்கோவும் அப்படியே மெதுவா வந்து அந்த பியர் ட்ராப்போட நம்ம ஐரனை இழுத்து கொண்டு போய் இவங்களையும் தண்ணியில தூக்கி போட போறாரு. ஆனா அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு, உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கனே, அந்த ஆனியோடைய அம்மாவா நீனு? பொண்ணும் அம்மாவும் என்கிட்டயே வந்து மாட்டுவீங்களா, உன் பொண்ணு போன இடத்துக்கே நீயும் போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட அவ்வளவுதான், இவங்களும் தண்ணியில மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைக்கோ வந்து ரெண்டு பேரையுமே கொன்னுட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து நம்ம மியா ஒரு போடு போடுறாங்க. அவ்வளவுதான், அந்த சைக்கோ ஆன் த ஸ்பாட்லயே காலி. இவரும் தண்ணிக்குள்ள விழுறாரு. ஸோ பேரல்ல இருந்த நம்ம மியா வந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க போல. அதோட சொன்ன மாதிரியே இந்த சைக்கோவை அவங்க கையாலேயே கொன்னு இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஐரின் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க. அவங்களும் அந்த பியர் ட்ராப்ல இருந்து காலை ரிலீஸ் பண்ணி மேல வராங்க. மியாவும் கை கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வர சைக்கோ காலி. இவங்க ரெண்டு பேரும் உயிர் பழிச்சிடுறாங்க. சோ ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு உலகத்துக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த உலகத்துல ஹாப்பியான லைஃப் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த சைக்கோவும் இதுக்கப்புறம் எல்லா யூனிவர்ஸ்லயும் ஜெயில தண்டனையை தான் அனுபவிக்க போறாரு. சோ இப்ப இவங்க இருக்கிற யூனிவர்ஸ்ல வந்து இங்க இருந்த ஐரின் வந்து இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி மியாவும் இறந்து போயிட்டாங்க. சோ அதனால இந்த உலகத்திலேயே நம்ம வாழலாம் அப்படின்னு அந்த டைம் மிஷினை மொத்தமா எரிச்சு விட்டுட்டு ஐரின் அவங்களுடைய வீட்டிலேயே மியா கூட சேர்ந்து ஒரு சந்தோஷமான லைஃப இங்க வாழ போறாங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு டைம் டிராவல் கதை தானே. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.